இன்றைக்கி நம்ம வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் ஷூட் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் அம்மா வந்து இருக்காங்க பெரிய கோவில் வாசலில். நான் இவங்களை பற்றி ஏற்கனவே வந்து யூடியூப்பில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள வந்து நான் உள்ளர போகும்போதே தேடினேன், அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்போம் அப்படின்ட்டு. உள்ளர போகும்போது அவங்க இல்லை, இப்போ வெளியில் வரும்போது அவங்க வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த ஃபீல்டில் ஃபேஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய கஷ்டங்களாக இருக்கும். அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்போம். ஓகேவா? இங்கே தான் இருக்காங்க. அம்மா, நான் உங்களை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். 3-4 மாதத்துக்கு முன்னாடி யாராவது வந்து உங்கள் ஷூட் எடுத்தாங்களா? நீங்கள் அங்கேருந்து பேசியிருப்பீங்க. ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன். நாங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் மன்னார்குடி. இப்போ அங்கே வரும்போதே நான் பார்த்தேன் அம்மா இருக்காங்களா அப்படின்ட்டு. எனக்கு உங்கள் பேர் இந்த டீட்டெயில் மட்டும் சொல்கிறீங்களா, எவ்வளோ நல்லா இருக்கீங்கன்னு? என் பேர் ஸ்வீதா. 2002 லைசன்ஸ் வாங்கி அதுலேருந்து இங்கே தான் பெரிய கோயிலில் தான் போட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நாள் எனக்கு பேக் பெயின் வந்து கொஞ்ச நாள் நான் வண்டிக்கு வரல. இப்போ வந்து ஒரு 3-4 மாதமாக ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன். உடம்பெல்லாம் சரியாக போச்சு, அதனால வர்றேன். வீடு எங்கம்மா நமக்கு? பள்ளியகிரார பக்கம் கூடலூர் குளமங்கலங்கிற ஒரு கிராமம். நாங்கள் விவசாயி தான். நாங்கள் எங்கள் கிராமத்திலே நான் லேடி டிரைவர், ஆட்டோ டிரைவர், நான் ஒரு ஆள் தான். ரொம்ப வரவேற்பாங்க கிராமத்துலேயும். அங்கெல்லாம் சவாரி இருக்காதுல்ல, அதனால நான் அப்பையிலேருந்தே இங்கே தான் பெரிய கோயிலுக்கு தான் நான் சவாரி எடுக்க வருவேன். இங்கே தான் வருவேன். உங்களுக்கு பசங்கம்மா? எனக்கு பெரிய பையன் வந்து காலேஜ் செகண்ட் இயர் போகிறான். சின்ன பையன் வந்து இந்த வருஷம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் சேர்க்கணும். 2 பையன். படிப்பு செலவுக்கு ஆகுது. ஃபேமிலியில் நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு இங்கே எவ்வளோமா வருமானம் இருக்கும்? வரும். அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறத பொறுத்து தானே சவாரி. 500 வரும், 1000 வரும். ஒவ்வொரு நாளைக்கு சும்மா கூட உட்காந்து எழுந்திரிச்சு போயிருக்கோம். கை காசை போட்டு பெட்ரோல் போட்டுக்கிட்டு அது மாதிரிலாம் இருக்கும். இப்போ சீசன் தானே, ரொம்ப நல்லா அமோகமாக இருக்குது. பரவாயில்ல. இன்னைக்கு எங்களுக்கு வந்து உங்களை மீட் பண்ண கிடைச்சது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா நான் அப்பயே தேடினேன். உள்ள போகும்போது நீங்கள் வந்து இல்லை. நான் வெளில இப்போ வரும்போது இவங்கள்ட்ட சொல்லிட்டே வந்தேன், டீம் கிட்ட சொல்லிட்டே வந்தேன், இந்த மாதிரி ஒரு அம்மா இங்கே வந்து ஆட்டோ டிரைவர் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா. பையனுங்க பார்த்தா சந்தோஷப்படுவானுங்க. போகக்கூடாதுன்னுட்டானுங்க, வண்டிக்கெல்லாம் போவேணாம், ஏஜ் ஃபார் ஆயிடுச்சுமா, ஏன் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி போவேணான்ட்டாங்க. இல்லைப்பா, என்னால் முடிஞ்ச வரலையும் நான் செய்கிற தொழில், எனக்கு கற்றுக்கிட்ட தொழிலை நான் பார்க்குறேன், முடியாத பட்சத்துக்கு நான் வேணா இருந்துக்கிறேன் அப்படின்னு. இன்னைக்கு வண்டியெல்லாம் கழுவி பூ வச்சு கொடுப்பான். போவையெல்லாம் சொன்னான், பார்த்து நிதானமாக போங்க, உஷாராக வண்டி எடுங்க, ரொம்பலாம் காசு வாங்காதீங்கம்மா அப்படிமா. இல்லைப்பா, எல்லாரும் வாங்குறதா நானும் வாங்குவேன் அப்படின்னு. இது வந்து ஜென்ஸா இப்போ நிறைய பேர் வந்து வண்டி ஓட்டுறாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு லேடியா இருந்து இதை நீங்க வண்டி ஓட்டும் போது என்ன கஷ்டங்கள் வந்து ஃபேஸ் பண்றீங்க? ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எல்லாம் பிடிக்கார பசங்க தான் ஆட்டோவில். கஷ்டம், பெரிய கஷ்டம். இந்த தொழிலை எடுத்தது வந்து கஷ்டம் இருந்தாலும் நம்ம விடக்கூடாதுன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பசங்க ஆட்டோ ஓட்டுறவங்களே தொல்லை தான். இங்கே போடாத அங்கே போடாத. லேடினாவே இங்கே பெரிய கோயிலுக்கு வந்து பெரும்பாலும் வந்து ஃபேமிலியோட தான் வர்றாங்க. தனி நபர் யாரும் வர்றதில்ல. ஒரு லேடி ஓட்டுறாங்கன்ட்டு ஃபேமிலியோட வந்தாங்கன்னா வந்தா அந்த வண்டியில தான் ஏறுறாங்க. இந்த அம்மா அங்கே வண்டியே போட விடக்கூடாதுன்னு ரொம்ப பேர் பிரச்சனை பண்றாங்க. அதையும் நான் பேஸ் பண்ணிக்கிட்டு வாயளவில் பேசிக்கிட்டு சண்டை இழுத்துக்க கூடாதுல்ல, ஒரு இடத்துல பொழைக்கிறோங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன். இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்துக்காக இந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்க. ரொம்பவே சந்தோஷமா. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி.